ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணர் கணக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு உயரமான இடத்துல இருந்த கிருஷ்ணன் கோவிலுக்கு 2 பேர் தரிசனத்துக்கு போறாங்க. ஒருத்தன் கஞ்சன், ஒருத்தன் பெருந்தன்மையாளன். அப்போ மேல தரிசனம் பண்ணிட்டு, அப்புறம் இறங்கி வர்றபோது பசிக்குது. பசிச்சதும் கஞ்சன் சொல்றான், "நல்லா பசி எடுக்குது. ஆனா என்கிட்ட 3 சப்பாத்தி தான் இருக்கு. என்ன பண்றது?" அப்படிங்கிறான். அப்போ பெருந்தன்மையாளன் சொல்றான், "என்கிட்ட 5 சப்பாத்தி இருக்கு. ஒண்ணும் வருத்தப்படாத. ஆளுக்கு 4ஆ சாப்பிடலாம். நீ 4 நான் 4 அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லி அவங்க கீழ இறங்குறாங்க. ஒரு இடத்துல நிழலான இடத்துல உட்காந்து சாப்பிட போறாங்க. பொட்டலத்த பிரிக்கிறாங்க. இலைய பிரிச்சாச்சுன்னா, அந்நேரம் ஒரு வயசான தாத்தா அப்படி மெதுவா வந்தாரு. வந்துட்டு, "நல்ல வேளை பெரும் பசியோட வந்தேன். எனக்கு தர்ற மாதிரி பொருத்தமா இந்த சமயத்துல பொட்டலத்த பிரிக்கிறீங்க. எனக்கும் ஏதாவது கொடுங்க. பசியாத்துங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்போ கஞ்சனுக்கு கோபம் வந்துருச்சு. "தூர போறியா? இருக்கிறதே 3 சப்பாத்தி. இத பங்கு போட முடியுமா?" அப்படின்னு சொல்றான். அப்போ பெருந்தன்மைக்காரன் சொல்றான், "என்கிட்ட 5 இருக்குல்ல, நாங்க பார்த்துக்கிடுறோம். நீ உன்னுடைய பங்க சாப்பிடு. நாங்க இத பார்த்துக்கிறோம்." அப்படின்னு சொல்லி பெருந்தன்மைக்காரன் சொல்றான். அப்போ அவரு சொல்றாரு, "தாத்தா, இது சமமா எல்லாரும் 3 பேருமா சாப்பிட போறோங்கிறதுனால சமபந்தியா இருக்கணும். ஒரு இடத்துல பல பேரா சாப்பிடுறபோது சமமா பிரிச்சு சாப்பிடுறது தான் முறை. இல்லாட்டி அதுல தப்பு நடந்தா நரக வாசம் கிடைக்கும்னு சொல்லி புராணத்துல இருக்கு. சமமா பிரிப்போம்" அப்படின்னு சொல்றாரு தாத்தா. அப்ப கஞ்சன் சொல்றான், "அத எப்படி சமமா பிரிக்க முடியும்? 8 சப்பாத்தி எப்படி 3 பேர் சமமா பிரிக்கிறது?" அப்படின்னு கேட்கும்போது, தாத்தா சொல்றாரு, "நான் பிரிச்சு தரேன் என்ட்ட குடுங்கங்கிறார்." அப்ப கஞ்சன் கொடுத்த 3 சப்பாத்திய ஒவ்வொரு சப்பாத்தியும் 3, 3 பீஸா வெட்டுறார். பிச்சு குடுக்குறார். அப்ப அவனுடையது 3 சப்பாத்திங்கிறது 9 பீஸா மாறுது. இவர்ட்ட 5 இருந்தது பெருந்தன்மையாளன்ட்ட. 5 மும்மூணா பிக்கும்போது ஐமூணா 15 பீஸ் ஆச்சு. அப்ப 15 + 9 24 பீஸ் ஆச்சு. 24 துண்டுகளா இருக்கு. இந்த 24 துண்டுகளையும் ஆளுக்கு 8, 8 துண்டுகளா சாப்பிடுவோம்னு தாத்தா சொன்னதும் இவங்களுக்கு அந்த பெருந்தன்மைக்காரனுக்கு சந்தோஷம். தாத்தா ரொம்ப விவரம் தான் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு 8 சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு பூர்த்தி ஆனதும் தாத்தா எழுந்திருச்சு இடுப்புல இருந்து ஒரு சின்ன பொட்டலத்த எடுத்தார். அது கந்தை துணியில இருந்தது. அப்ப தாத்தா சொன்னார், "என்னுடைய பசிய அமர்த்துனீங்க. எவ்வளோ பெரிய புண்ணிய காரியம் பண்ணியிருக்கீங்க 2 பேரும். இதுல என்னுடைய உழைப்பு இதுல கொஞ்சம் இருக்குது. நான் வயசானவன். என்னால இதத்தான் தர முடியும். நீங்க எந்த அளவுக்கு புண்ணியம் செஞ்சீங்களோ, அந்த புண்ணியத்துக்கு தக்க இத பங்கு போட்டுக்கங்க" அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அப்ப அதுல என்னத்த இருக்க போதுன்னு அவன் கஞ்சன் நெனச்சான். பெருந்தன்மைக்காரர் அத எடுத்துக்கிட்டார். கீழ இறங்கி வந்தாங்க. வீட்டுக்கு வரவும் திரும்பி அத ஓப் திருப்பி அத திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா 8 தங்க கட்டிகள் அதுல இருக்குது. சின்ன சின்னதா தங்க கட்டி. ஆச்சரியமாயிட்டு. உடனே இவரு பெருந்தன்மைக்காரர், "சரி, நீ 3 சப்பாத்தி கொண்டு வந்த. நான் 5 கொண்டு வந்தேன். அப்ப 5 தங்கம் நான் எடுத்துக்கிறேன். நீ 3 எடுத்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி பிரிக்கிறார். அவன் சொன்னான், "இல்ல, சமமா தான சாப்பிடணும்னு அவரு சொன்னாரு. அப்ப சமமா தான பிரிக்கணும். ஆளுக்கு 4ன்னான்." இவங்க இத பத்தி பேசும்போது அரண்மனை ஆட்கள் அத பார்த்துட்டு, என்ன பிரச்சனைன்னு சொல்லி 2 பேரையும் பேசி அங்க ராஜாட்ட கூட்டிட்டு போனாங்க. ராஜா ஒரு நல்ல கிருஷ்ண பக்தர். அவர்ட்ட போய் பிரச்சனைய முறையிட்டாங்க. அவரு என்ன நடந்ததுன்னு கேட்கறாரு. இவங்க சொல்றாங்க. அப்ப அப்படியா? செய்த புண்ணியத்துக்கு தக்க பிரிச்சுக்கங்கன்னு சொன்னாரா? அப்படின்னு அவன் யோசிக்கிறான். நீங்க அந்த தங்கத்த என்ட்ட குடுங்க. நான் ராத்திரி யோசனை பண்ணி உங்களுக்கு சொல்றேன்னு அனுப்பி வச்சுட்டார். இப்ப ராத்திரி அவரு பகவான்ட்ட தியானம் பண்ணி முறையிட்டார். என்ன செய்யலாம்? இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. நீங்க அந்த தாத்தா சொன்ன வார்த்தையோடைய அர்த்தம் என்ன? செய்த புண்ணியத்துக்கு தக்கன இதில எப்படி எடுத்துக்கணும்னு கேட்கிறார். அப்ப அந்த கிருஷ்ணர் கனவுல சொல்றார் அவனுக்கு.
இப்ப பாரு, புண்ணியத்துக்கு தக்கன்னா பரோபகாரம் தான் புண்ணிய செயல். அந்த கஞ்சன் வந்து 3 சப்பாத்திய பிச்சா 9 ஆச்சுல்ல. அதுல 1 பீஸ் அவனுக்கு புண்ணிய பங்குல வருது. இவன் வந்து 5 சப்பாத்திய பிக்கும்போது 15 பீஸ் ஆச்சு. ஆனா எல்லாரும் சாப்பிட்டது 8. கஞ்சன் 8, நான் 8, புண்ணியவான் 8. அப்ப புண்ணியவான் இந்த பெருந்தன்மைக்காரன் வந்து 8 தின்னா மீதி 7 இருந்துச்சு. 7 பங்கு புண்ணியம் அவனுக்கு. அவன் 9 பீஸ் இருந்தது அவனுடைய சப்பாத்தில. 8 அவன் தின்றுருக்கிறான். 1 தான் எனக்கு குடுத்துருக்கிறான். நான் தான் அந்த தாத்தா வேஷத்துல போனதே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அப்ப இவனுக்கு 7 அவனுக்கு 1 இதுதான் தீர்ப்பு. இத மீறினா தண்டிச்சிரு அவனுங்கள அப்படின்னு சொல்லி எச்சரிச்சு அனுப்புறார். அப்போ அவன் வந்து அடுத்த நாள் இப்படி தீர்ப்பு சொல்றான். இதுதான் கிருஷ்ணருடைய கணக்குங்கிறது. நாம வந்து கடவுள ஏமாத்த முடியாது. நம்மட்ட எவ்வளோ புத்திசாலித்தனம் இருந்தாலும், கடவுள் முன்னாடி நமக்கு ஒண்ணும் கிடையாது. கடவுள் கணக்கே வேற அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நல்லவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது கருத்து.